இந்த உலகத்தை பற்றி அறிந்து வைத்திருந்தார்கள். இந்த உலகத்தை பற்றி 2 வார்த்தையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ரிவாயத், மா ஃபித் துன்யா இல்லா பலாஉ வ ஃபிதன், இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் முன்னோக்கக்கூடிய 2 விடயம் இருக்கின்றது. கூடுதலாக ஒரு மனிதன் உலகத்திலே சவாலாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இருக்குமென்றால் அது அவனுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள், பிரச்சினைகள், அவனுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், இன்னும் ஒரு மனிதனுடைய பாவங்கள். இந்த 2ம் தான் உலகத்தில் கூடுதலாக இருக்க போகின்றாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன இந்த 2 வார்த்தைகளையும் இன்றைய காலங்களில் நானும் நீங்களும் அனுபவிப்பது மாத்திரம் அல்ல, கண்களால் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர் படித்தவராக இருந்தாலும் சரி, பாமரராக இருந்தாலும் சரி, அல்லது கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, குடிசையில் வாழக்கூடியவராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவர்களுக்கும் விதவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒரு கோடீஸ்வரரை எடுத்தால் இன்றைய காலகட்டங்களிலே அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவருடைய கஷ்டங்களை இன்னும் ஒரு மனிதனிடத்திலே முன்வைத்துக் கொண்டிருப்பார். இரண்டாவதாக, ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அவருடைய நெருக்கடிகளை இன்னும் ஒரு இடத்திலே முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த உலகம் என்பது இது அழியும் வரைக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் பிரச்சினைகளுக்கும், சோதனைகளுக்கும், நெருக்கடிகளுக்கும் முகம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி காட்டினார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை இன்று நாம் மாத்திரமல்ல, முழு உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக எமது நாட்டு மக்களாகிய நாம், எமது நாட்டிலே வாழக்கூடிய ஏனைய மனிதர்களும் இன்று முன்னோக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பிரச்சினை இருக்குமென்றால் அது பரக்கத் இல்லாத ஒரு தன்மை, வறுமையுடைய நிலை. இந்த 2 கட்டங்களிலும் முழு மனித சமுதாயமும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கும் இப்படியான வறுமையுடைய நிலைமைகள், பரக்கத் இல்லாத நிலைமைகள் வந்த நேரத்திலே அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்களுக்கு குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய வழிமுறைகள், அல்லாஹ் உலகத்துக்கு பரக்கத்தை இறக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, உலகத்தில் இருந்து வறுமையை அனுப்பக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதையெல்லாம் செயலிலும் காட்டி அந்த மனிதர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால் அன்றைய காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விடயத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார்கள். இதனால் அவர்கள் முன்னோக்கிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், ஒவ்வொரு நெருக்கடிகளிலும் இருந்து அவர்கள் மிகவும் இலகுவான முறையிலே வெளிவந்து கொண்டார்கள். ஆகவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்போது மனிதர்கள் உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மாற்று செய்ய ஆரம்பிப்பார்களோ, தொழுகைக்கும் அடியானுக்கும் தூரம் அதிகரிக்க ஆரம்பிக்குமோ, மஸ்ஜிதுக்கும் ஒரு அடியானுக்கும் தொடர்பு அதிகரிக்க ஆரம்பிக்குமோ, எப்போது குர்ஆனுக்கும் ஒரு மனிதனுக்கும் தொடர்பு அதிகரிக்க ஆரம்பிக்குமோ, இந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்துடைய வாயில்களை அல்லாஹ் திறந்து கொடுப்பான், வறுமையுடைய வாயில்களை அல்லாஹ் மூடிவிடுவான். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு பக்கம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், என்னுடைய அடியார்கள் மாறு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்றால், பாவம் தலை தூக்கிவிட்டால், தொழுகையில் பொடுபோக்கு வந்துவிட்டால், குர்ஆன் திலாவத்தில் பொடுபோக்கு வந்துவிட்டால், அவர்களுக்கு நான் முதலாவது கொடுக்கக்கூடிய
முதலாவது அனுப்பக்கூடிய நெருக்கடி இருக்கும் என்றால் அது வறுமையுடைய நிலைமையாகத்தான் இருக்கும். பரக்கத்தில்லாத ஒரு நிலைமையை அவர்களுக்கு நான் காட்டிவிடுவேன். வலனபுலுவன்னக்கும், உங்களுக்கு நாங்கள் சோதிப்போம், உங்களை நாங்கள் விதவிதமாக சோதித்து பார்ப்போம். அதில் முதலாவது சோதனை அல் ஹௌஃப், உங்களுக்கு மத்தியிலே அச்சத்தை கொண்டு நாங்கள் சோதிப்போம், பயத்தை போட்டு நாங்கள் சோதிப்போம். நிம்மதியான முறையிலே இரவுடைய நேரங்களில் தூக்கம் இருக்காது, கல்புக்குள்ளே நிம்மதி இருக்காது, வீரருக்குள் சந்தோஷம் இருக்காது. ஒவ்வொரு நாளும் பிரச்சினை, ஒவ்வொரு நாளும் கஷ்டம், நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் கஷ்டங்களும் கடன்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கும். இதனால் உங்களுடைய உள்ளத்திலே நிம்மதியை நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சில காலங்களுக்கு முன்னால் நாமும் எங்களுடைய நாட்டிலே அச்சமுள்ள ஒரு நிலைமையிலே வாழ்ந்தோம். வெளிரங்கத்திலே நாங்கள் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதற்கு பயப்பட்டோம், முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துவதற்கு பயப்பட்டோம், வீடுகளுக்குள் குர்ஆனை வைத்துக் கொள்வதற்கு பயப்பட்டோம். இன்னும் ஒரு பக்கம் பஜார்களுக்கு பெண்கள் போகக்கூடிய நேரத்திலே இஸ்லாத்தினுடைய ஆடை அந்த அபாயாவை அணிந்து செல்வதற்கு பயப்பட்டார்கள். இப்படியான ஒரு நிலைமையில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வல்ஜூ, அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் வறுமையை கொண்டு சோதிப்போம். தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், வறுமை என்பது ஒவ்வொருடைய பஜார்களிலும் இருந்து வீடுகளிலும் இருந்து பரக்கத்துக்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் காட்டிவிடுவோம். வறுமையுடைய ஒரு நிலைமையை நாங்கள் காட்டிவிடுவோம். நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் ஒவ்வொரு நாளும் வறுமை அதிகரிக்கும், பரக்கத் குறைந்து கொண்டே செல்லும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்படியாப்பட்ட நிலைமைகளை கொண்டு, இந்த வறுமையுடைய நிலைமைகளை கொண்டு, பரக்கத் இல்லாத நிலைமைகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னைய காலங்களில் வாழ்ந்த எத்தனையோ சமூகத்தினரை, எத்தனையோ கூட்டத்தினரை அல்லாஹ் சோதித்திருக்கிறான். அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய பிதாயா வ நிஹாயா என்ற கிரந்தத்திலே எழுதுகிறார்கள், பக்தாதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வறுமையுடைய நிலைமையை அல்லாஹ் கொடுக்கிறான், பட்டினியுடைய ஒரு நிலைமையை அல்லாஹ் கொடுக்கிறான். நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் வறுமையின் காரணமாக சாகக்கூடிய நிலைமைகள், வறுமையின் காரணமாக அந்த மனிதர்களுக்கு மத்தியில் பிரச்சினைகளும், அந்த மனிதர்களுக்கு மத்தியில் கோப தாபங்களும் உருவெடுக்க ஆரம்பித்து விட்டது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு இமாம் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் எப்படியாப்பட்ட வறுமையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால், அந்த மனிதர்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல், ஒரு நேரம் உண்பதற்கு வழி இல்லாமல் அந்த நாட்டினுடைய தெரு ஓரங்களிலே பிணங்களாக இருந்தார்கள். வயது முதிர்ந்தவர்கள் அந்த நாட்டினுடைய தெரு ஓரங்களிலே பிணங்களாக எடுக்கப்பட்டார்கள். அது மாத்திரம் அல்ல, இன்னும் காலங்கள் போக போக வறுமையினுடைய உச்சகட்டம், பரக்கத் இல்லாதனுடைய உச்சகட்டம் எந்த அளவுக்கு அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால், ஒரு கவலைக்குரிய தாங்க முடியாத ஒரு சரித்திரத்தை அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த பக்தாத் என்ற ஊரிலே, அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகள், அந்த ஊரிலேயே வீடுகளுக்குள் காணப்பட்ட சின்ன குழந்தைகள் தெரு ஓரங்களிலும் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்த அந்த குழந்தைகளை ஒரு சில நாட்களுக்கு பின்னால் காணவில்லை. வீடுகளுக்குள்ளும் அந்த குழந்தைகளுடைய சத்தங்கள் வெளிவரவில்லை. இந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது? அந்த ஊர்வாசிகளும் இந்த குழந்தைகளுடைய நிலைமையை தேடி பார்க்கிறார்கள். இந்த ஊரினுடைய தெருக்களிலே முன்னைய காலங்களில் ஒவ்வொரு நாளும் சிறிய குழந்தைகள் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது அந்த குழந்தைகளை காணவில்லை. வீடுகளுக்குள் இருந்து சிறிய குழந்தைகளுடைய அழுகை சத்தம் கூட வெளிவருவதில்லை என்று ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய நேரத்திலே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சில நாட்களுக்கு பின்னால் அந்த குழந்தைகள் பிணங்களாக வெளிவருகிறார்கள். வீடுகளுக்குள் இருந்து கொல்லப்பட்ட ஒரு பிணங்களாக வெளியெடுக்கிறார்கள்.
என்ன நடந்தது என்று பார்க்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரும் கடத்தி செல்லவில்லை, யாரும் அவர்களை கடத்தி சென்று கொலை செய்யவில்லை. வறுமையினுடைய உச்சகட்டம், வீடுகளுக்குள்ளும் பஜார்களிலும் பரக்கத் இல்லாத ஒரு நிலைமை. இதனால் பசியுடைய கொடூரம் தாங்காமல் அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த அவர்களுடைய தாயும் தகப்பனுமே அவர்களை அடித்து சாப்பிடக்கூடிய நிலைமைகள் அந்த ஊரிலே உருவெடுக்க ஆரம்பித்து விட்டன. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட சரித்திரங்களை, இப்படியாப்பட்ட வரலாறுகளை இன்று வரைக்கும் வைக்கிறான் என்றால் ஏதோ கதை கேட்பதற்காக வேண்டியல்ல. பின்னால் வரக்கூடியவர்கள் இந்த வரலாறை ஏதோ ஒரு இன்பத்துக்காக, ஏதோ ஒரு மன ஆறுதலுக்காக படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியல்ல. இந்த நிலைமை இவர்களுக்கும் வரவிடாமல் இருக்க வேண்டும், இப்படியாப்பட்ட வரலாறுகள் இவர்களுக்கும் நடந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உலமாக்கள் இந்த வரலாறுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, இன்று நாமும் வாழக்கூடிய ஒரு காலம் என்பது ஒரு வறுமையுடைய உச்சகட்டத்திலே இருக்கிறோம், பரக்கத் இல்லாத உச்சகட்டத்திலே இருக்கிறோம். இன்று 190% பேச்சு என்னவென்று பார்த்தால் பஜார்கள் அனைத்தும் படுத்திருக்கின்றது. பஜார்களிலே வியாபாரம் கிடையாது. முன்னைய காலங்களில் இருந்த வியாபாரம் இன்றைய காலங்களிலே பார்த்து கொள்ள முடியாது. நாளுக்கு நாள் வறுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. முன்னைய காலங்களிலே நாங்கள் கண்ட லாபங்கள் இன்றைய நாட்களிலே கண்டு கொள்ள முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கிறோம் என்று இன்று ஒவ்வொருடைய பேசி பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு பக்கம் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு வீட்டிலே 10 நபர்கள் இருக்கிறார்கள். அந்த 10 நபர்களுக்கும் ஒருவருடைய சம்பாத்தியம் போதும் அந்த மற்ற 9 நபர்களும் சந்தோஷமாக நிம்மதியாக அந்த வீட்டுக்குள்ளே வாழ்வதற்கு, அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷத்தை கண்டுகொள்ளலாம் ஒரு நபருடைய சம்பாத்தியத்தை கொண்டு. ஆனால் இன்றைய காலங்களிலே ஒரு வீட்டில் 10 நபர்கள் இருந்தால் அந்த 10 நபர்களுடைய சம்பாத்தியமும் இருந்தால்தான் அந்த வீட்டுக்குள் நிம்மதியை கண்டு கொள்ளலாம், அந்த வீட்டுக்குள் சந்தோஷத்தை கண்டுகொள்ளலாம். ஒரு சில வேளை அந்த 10 நபருடைய சம்பாத்தியமும் போதாத நிலைகளும் இன்று சில வீடுகளுக்குள் இருக்கின்றது. இதனுடைய யதார்த்தம் என்னவென்று பார்த்தால், கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பரக்கத்தை உயர்த்தி வைத்திருக்கிறான். வறுமையுடைய நிலைமையை அல்லாஹ் உலகத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறான். இன்று யாருக்கும் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியாத நிலையிலே இருக்கிறோம். ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனிடத்திலே உதவி கேட்க முடியாத நிலைமையிலே இருக்கிறோம். அவர் எந்த கஷ்டத்தில் இருக்கிறாரோ என்று நாங்கள் நினைக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலங்கள், இந்த நிலைமைகள் மாற வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் உலகத்திலே என்ன முயற்சிகள் செய்தாலும் அதில் பலன் இருக்காது. நாங்கள் உலகத்திலே என்ன வழிகளை தேர்ந்தெடுத்தாலும் இந்த வறுமையில் இருந்து எங்களால் வெளிவர முடியாது. இந்த பரக்கத்தை உலகத்துக்கு எங்களால் இறக்க முடியாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் சொல்கிற, இருவரும் சொல்கிற கூடிய ஒரு வார்த்தை என்ன? உலகத்திற்கு பரக்கத் வேண்டும் என்றிருந்தால், வறுமை நீங்க வேண்டும் என்றிருந்தால் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது? அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வழிகாட்டுகிறார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு பரக்கத் வேண்டும் என்றிருந்தால், வறுமை நீங்க வேண்டும் என்றிருந்தால் குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? இந்த வழிமுறைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உலகத்துடைய வாழ்க்கையிலே பரக்கத்தாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய ஒரு நிலைமையை உங்களால் கண்டு கொள்ளலாம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வஅதாவாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது வழிமுறையாக எங்களுடைய பஜார்களிலும் எங்களுடைய வீடுகளுக்குள்ளும் பரக்கத்துடைய நிலைமை உருவாக வேண்டும் என்றிருந்தால் எங்களுடைய சப்புகள் சீராக்கப்பட வேண்டும், எங்களுடைய தொழுகைகள் சீராக்கப்பட வேண்டும். என்று நாங்கள் தொழுகையிலே காட்டக்கூடிய ஒரு பொறுப்போக்கு, இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீடுகளுக்குள் இருந்து பரக்கத்தை உயர்த்தி விட்டான், பஜார்களில் இருந்து பரக்கத்தை உயர்த்தி விட்டான். லுஹருடைய தொழுகை தொழுதால் அசருடைய தொழுகை எங்களிடத்தில் கிடையாது, அசருடைய தொழுகை தொழுதால் மக்ரிபுடைய தொழுகை எங்களிடத்தில் கிடையாது, இஷா தொழுதால் சுபஹுடைய தொழுகை கிடையாது.
இதுதான் எங்களுடைய தொழுகையுடைய ஹாலாத்தாக இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், எப்போது ஒரு மனிதன் தொழுகையிலே பொடுபோக்கு காட்டுகிறானோ, தொழுகையிலே பொடுபோக்கு செய்வானோ, அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய தண்டனை என்னவென்றால், அவனுடைய வீட்டுக்குள் அவனுடைய தொழிலில் நாங்கள் வறுமையுடைய நிலைமையை உண்டாக்கி விடுவோம், பரக்கத் இல்லாத நிலைமையை உண்டாக்கி விடுவோம். கடல் கடந்து போய் சம்பாதித்தாலும், காலையில் இருந்து இரவு வரைக்கும் சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியத்திலே போதும் என்ற தன்மையை எதிர்பார்க்க முடியாது. அந்த சம்பாத்தியத்திலே பரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் வீடுகளுக்குள் பிரச்சினை, ஒவ்வொரு நாளும் வீடுகளுக்குள் கஷ்டங்கள் அதிகரிக்கும். கடனுக்கு மேல் கடன், நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனுடைய பின்னணி என்னவென்றால், நாங்கள் தொழுகையில் காட்டக்கூடிய பலகீனம், நாங்கள் தொழுகையில் செய்யக்கூடிய பொடுபோக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வறுமையை அல்லாஹ் ஊருக்கு அல்லாஹ் இறக்கிக் கொண்டிருக்கிறான். பரக்கத்தில்லாத நிலைமையை அல்லாஹ் எங்களுடைய பஜார்களிலே அல்லாஹ் போட்டு வைத்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம், எங்களுடைய மனதிலே கை வைத்து கேட்டு பார்ப்போம். இன்றைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகை நான் வீட்டில் இருந்து வரக்கூடிய நேரம் என்னுடைய மகன் தூங்கிக் கொண்டிருக்கிறானா? என்னுடைய மனைவி தூக்கத்தில் இன்பம் கண்டு கொண்டிருக்கிறாளா? என்னுடைய மகள் வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறாளா? நான் ஃபஜ்ருக்கு வந்து முன் சஃபிலே தக்பீர் கட்டுகிறேன், என்னுடைய வீட்டில் என்னுடைய மகனிடத்தில் தொழுகை இல்லாவிட்டால், என்னுடைய மனைவியிடத்தில் தொழுகையுடைய சூழல் இல்லாவிட்டால், நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் எங்களுடைய தொழில்களிலும் எங்களுடைய வீடுகளுக்குள்ளும் பரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது, பரக்கத்தை கொண்டு வர முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுடைய குடும்பங்களுக்குள் ஒரு தொழுகையுடைய சூழல் உருவாக்கப்பட்டால், உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கிறவர்கள் இந்த தொழுகையில் பேணுதல் காட்டினால், நீங்கள் நினையாத புறத்திலிருந்து ரிஸ்குடைய வாயில்களை திறந்து தருவோம், பரக்கத்தை நாங்கள் அள்ளி தருவோம், வறுமையை நாங்கள் நீக்கி விடுவோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வாதாவாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது கட்டமாக எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தொழுகையுடைய பழக்கத்தில், இந்த தொழுகையுடைய விடயத்தில் நாங்கள் பேணுதல் காட்ட வேண்டும். நாங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய பொறுப்புக்கு கீழாக இருக்கக்கூடிய எங்களுடைய குழந்தை, எங்களுடைய மனைவி, இவர்களிடத்திலும் தொழுகையுடைய பேணுதல் வந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நாளைக்கு கொஞ்சம் சம்பாதித்தால் போதும், அந்த சம்பாத்தியத்திலே நீங்கள் எதிர்பார்க்காத பரக்கத்தை கண்டு கொள்ளலாம், எதிர்பார்க்காத நிம்மதியை கண்டு கொள்ளலாம். இது அல்லாஹ்வுடைய ஒரு வாதாவாக இருக்கின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்ன ஒரு வாக்காக இருக்கின்றது. எப்போது ஒரு குடும்பத்தில் தொழுகையுடைய சூழல் உருவாக்கப்பட்டால், ஒரு குடும்பத்தில் தொழுகையில் பேணுதல் வந்துவிட்டால், அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் பரக்கத்துடைய வாயில்களை திறந்து கொடுத்து விடுவோம், நிம்மதியான சந்தோஷமான வாயில்களை திறந்து கொடுத்து விடுவோம். ஆகவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது வழிமுறையாக எங்களுக்கும் குர்ஆனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் அதிகரிக்கப்பட வேண்டும். மகரிபுக்கு பின்னால் வீடுகளுக்குள் குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும். சூரா வாக்கியா ஓதப்படக்கூடிய ஒரு பழக்கம் உருவாக்கப்பட வேண்டும். திருமிதியிலே வரக்கூடிய ரிவாயத், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், எந்த வீட்டிலே மகரிபுக்கு பின்னால் சூரா வாக்கியா ஓதப்படுமோ அந்த வீட்டை வறுமை நெருங்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சகராத்துடைய நேரத்திலே இருக்கிறார்கள், கடைசி கட்டத்திலே இருக்கிறார்கள். இவரை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி மதீனாவினுடைய ஹலீஃபா, நாட்டினுடைய ஜனாதிபதி ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். இவருக்கு பக்கத்தில் வந்து உட்காருகிறார்கள். இவருடைய நிலைமையை பார்த்தவுடனே ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் கடைசி கட்டத்திலே இருக்கிறீர்கள், சக்கராத்துடைய நேரத்திலே இருக்கிறீர்கள், உங்களுக்கோ 4 அல்லது 4க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள்,
இவர்களுக்கு எதிர்காலத்திலே நிக்காவினுடைய தேவைப்பாடு இருக்கின்றன. எதிர்காலத்திலே இவர்களுக்கு திருமணம் என்று ஒன்று இருக்கின்றது. அதற்காக வேண்டி அவருடைய பெயர்களில் நீங்கள் காணி பூமிகளை வாங்கி வைக்கவில்லை, சொத்துக்களை மதீனாவிலே வாங்கி வைக்கவில்லை. இதனால் நான் அவர்களுடைய பெயர்களிலே இந்த மதீனாவிலே காணி பூமிகளை வாங்கி வைக்கட்டுமா என்று ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கேட்டது சாதாரணமான ஆள் கிடையாது. நாட்டினுடைய ஜனாதிபதி கேட்கிறார், நாட்டினுடைய தலைவர் கேட்கிறார். ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நாட்டினுடைய தலைவரை பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்துவிட்டு சொல்கிறார்கள், என்னுடைய 4 பெண் குழந்தைகளையும் நினைத்து எனக்கு எதிர்காலத்தில் எந்த பயமும் கிடையாது. என்னுடைய மௌத்துக்கு பின்னால் இவர்கள் திருமணம் ஆகாமல் இவர்கள் மதீனாவிலே கஷ்டப்படுவார்கள், இவர்களுக்கு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை வந்துவிடும் என்ற பயம் என்னுடைய உள்ளத்திலே கிடையாது. ஏனென்றால் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு அமலை சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அமலை நானும் செய்திருக்கிறேன். என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் நான் பழக்கப்படுத்தி இருக்கிறேன். என்னுடைய வீட்டுக்குள்ளும் அந்த சூழலை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆர்வத்துடன் கேட்கிறார்கள், அது என்ன அமல்? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த வீட்டிலே மகரிபுக்கு பின்னால் சூரா வாக்கியா ஓதப்படுமோ அந்த வீட்டுக்கு வறுமை நெருங்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதனால் இந்த வழக்கத்தை நானும் செய்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த நிமிடம் வரைக்கும், என்னுடைய சக்கராத் வரைக்கும் நான் ஓதி இருக்கிறேன். என்னுடைய குழந்தைகளிடத்திலும் என்னுடைய பெண் பிள்ளைகளிடத்திலும் இந்த பழக்கத்தை உருவாக்கி இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய மௌத்து வரைக்கும் அவர்கள் அந்த அமலை செய்யக்கூடிய பழக்கம் அவர்களிடத்திலே இருக்கும் என்று ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு சில காலங்களுக்கு பின்னால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 4 பெண் குழந்தைகளையும் பார்த்தேன். மதீனாவிலே செல்வ சீமாட்டியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் சதகா கொடுக்கக்கூடிய அவளுக்கு, ஒவ்வொரு நாளும் ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த 4 பெண் குழந்தைகளுக்கும் அல்லாஹ் வசதி வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இதனுடைய காரணம் என்ன? அவர்களிடத்திலே காணப்பட்ட இந்த குர்ஆனுடைய தொடர்பு. ஒவ்வொரு நாளும் மக்ரிபுக்கு பின்னால் குர்ஆனை தூக்கி ஓதக்கூடிய வழக்கம். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்துடைய நிலைமையை வீடுகளுக்குள் அல்லாஹ் கொடுத்தான். வறுமையை வீட்டில் இருந்து அல்லாஹ் விரட்டி விட்டான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம், மக்ரிபுக்கு பின்னால் எங்களுடைய வீடுகளுக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? என்னுடைய மகன் குர்ஆனை தூக்கி சூரா வாக்கியா ஓதக்கூடிய பழக்கம் இருக்கின்றதா? என்னுடைய மனைவி இடத்திலே மக்ரிபுக்கு பின்னால் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் இருக்கின்றதா? முன்னைய காலங்களிலே எத்தனையோ வீடுகளுக்குள் இருந்து குர்ஆன் ஓதக்கூடிய சத்தங்கள், ஏனைய ஔராதுகள் ஓதக்கூடிய சத்தங்கள் வெளிவந்து கொண்டிருந்தன. ஆனால் இன்றைய காலங்களிலே அதற்கு மாற்றமான சத்தங்கள் வெளிவரக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய தொழில்களிலும் வீடுகளுக்குள்ளும் நாங்கள் பரக்கத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்றிருந்தால் எங்களுடைய குழந்தைகளிடத்திலே, எங்களுடைய வீட்டுடைய சூழலிலே குர்ஆனுடைய சூழலாக ஆக்கப்பட வேண்டும். மக்ரிபுக்கு பின்னால் குர்ஆனை தூக்கி ஓதக்கூடிய பழக்கம் வந்துவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறந்து தருவான். மூன்றாவது வழிமுறையாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், உங்களுடைய தொழில்களிலும் வீடுகளுக்குள்ளும் பரக்கத் வேண்டும் என்று இருந்தால், இன்று 190% இந்த அமலை மறந்து இருக்கிறார்கள். மறந்திருப்போமோ அல்லது மறக்கடிக்கப்பட்டிருப்போமோ என்று தெரியாது. அதுதான் துஹாவினுடைய தொழுகை என்பது. துஹாவினுடைய சிறப்பு என்பது அது தனி தலைப்பு சம்பந்தப்பட்டது. ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஹாவினுடைய தொழுகையுடைய விடயத்திலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் காலையுடைய நேரம் எழுந்து அவருடைய தொழிலுக்கு போவதற்கு முன்னால் மஸ்ஜிதுக்கு வந்து 2 ரகாத் துஹா தொழுகிறார்.
அல்லது வீட்டில் 2 ரகாத் துஹாவுடைய தொழுகையை தொழுகிறார், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வறுமையை விரட்டிவிட்டு அவருடைய தொழிலில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான், அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான். இன்று எங்களிடத்தில் எத்தனை பேரிடம் இந்த துஹாவினுடைய பழக்கம் இருக்கின்றது, துஹா தொழக்கூடிய வளமை இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 4வது வழிமுறையாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். என்ன நெருக்கடியாக இருந்தாலும், அது திருமணம் சம்பந்தப்பட்ட விடயமா இருக்கலாம், அல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விடயமா இருக்கலாம், அல்லது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்திக்ஃபாருடைய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி மீக்கின் மக்ரஜா. யாரு ஒருவருடைய வாழ்க்கையிலே இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொள்வாரோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய எல்லா பிரச்சனையும் அல்லாஹ் நீக்கி விடுவான். அது திருமணத்துடைய விடயமாக இருக்கலாம். எங்களுடைய மகன் அல்லது எங்களுடைய மகளுக்கு நீண்ட காலம் நாங்கள் திருமணம் பேசி வைத்திருப்போம், அல்லது நீண்ட காலம் திருமணம் பேசிக் கொண்டிருப்போம், எந்த விடயமும் நலவாகிற மாதிரி விளங்கவில்லை. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடியா, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ் நினையாத புறத்திலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான். உங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி விடுவான். அல்லாஹ் குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்கிறான், வயர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா. உங்களுக்கு மழை வேண்டுமா, நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். குழந்தை பாக்கியம் வேண்டுமா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், இஸ்திக்ஃபார் என்பது ஒரு மனிதன் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து 2000 விடுத்தம் அல்லது 2500 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய வழக்கம் இருக்குமா இருந்தால், அவருடைய எந்த நெருக்கடியாக இருந்தாலும், மலை அளவு கடனாக இருந்தாலும், அல்லது சமூகத்திலே தலை காட்ட முடியாத அளவுக்கு கடனாக இருந்தாலும், அல்லாஹ் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களிலே அவருடைய பிரச்சனையை அல்லாஹ் தீர்த்து விடுவான். ஆகவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பழக்கம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வறுமையுடைய நிலைமையை அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுவான், பரக்கத்தை அல்லாஹ் திறந்து தருவான். இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே ஒரு மனிதன் வந்து சொல்கிறார், இமாம் அவர்களே, நான் திருமணம் முடித்து பல வருட காலமாகின்றது, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இரண்டாவதாக ஒரு மனிதர் வருகிறார், இமாம் அவர்களே, என்னுடைய தொழிலில் அதிகமாக நெருக்கடிகள், ஒவ்வொரு நாளும் கடனுக்கு மேல் கடன், ஒவ்வொரு நாளும் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாதென்ற ஒரு தன்மையை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இவருக்கும் சொல்கிறார், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். மூன்றாவதாக ஒரு மனிதர் வருகிறார், இமாம் அவர்களே, எங்களுடைய கிராமத்திலே மழை இல்லாததின் காரணமாக நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கிறோம், எங்களுடைய பூமிகள் வறண்டிருக்கின்றன. அவருக்கும் சொல்கிறார்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நான்காவதாக ஒரு மனிதன் வருகிறார், அவர் சொல்கிறார், இமாம் அவர்களே, என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு திருமண விடயம் ஹைராகுவதில்லை, எல்லா திருமணங்களும் உடைந்து உடைந்து போய்கொண்டிருக்கின்றது. இவரையும் பார்த்து சொல்கிறார், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஐந்தாவதாக ஒரு மனிதர் வருகிறார், இமாம் அவர்களே, என்னிடத்திலே தாங்க முடியாத கடன்கள், என்னால் சுமக்க முடியாத கடன்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு நாளும் நான் வீட்டுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிறேன், என்னுடைய மனைவி உணவில் கை வைக்கும் சந்தர்ப்பத்திலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாள். ஏன் காரணம்? என்னுடைய கடன் காரணத்தால் தாங்க முடியாத அளவுக்கு கடன் சுமையில் இருக்கின்றன. இவருக்கும் சொல்கிறார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இதை பார்த்து கொண்டிருந்த இவருடைய மாணவன் கேட்கிறார், இமாம் அவர்களே, வந்த 5 நபர்களுக்கும் நீங்கள் சொன்ன பதில் ஒன்றே, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். 5 நபர்களும் 5 விதமான நோய்களை முன்வைத்தார்கள். ஆனால் நீங்கள் கொடுத்த மருந்து ஒன்று, நீங்கள் கொடுத்த டேப்லெட் ஒன்று, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வழிமுறைகள் பேணப்பட்டால், இந்த வழிமுறைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வழக்கமாக்கப்பட்டால்
எங்களுடைய பஜார்களிலும் எங்களுடைய ஊர்களுக்குள்ளும் பரக்கத்துடைய நிலைமையை கண்டு கொள்ளலாம். வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளலாம். வீடுகளுக்குள் நிம்மதியை கண்டு கொள்ளலாம். வீடுகளுக்குள் சந்தோஷத்தை கண்டு கொள்ளலாம். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வழிமுறைகளை பேணி மௌத்து வரைக்கும் பரக்கத்துடனும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ். நிறைய பாவங்கள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். நிறைய தவறுகள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களுக்கு எந்த சாட்சியும் எந்த ஆதாரமும் தேவையில்லை யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சு நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ். எங்களுக்கு தௌபாவை நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் உன்னுடைய மக்ஃபிரத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். கடைசி நேரம் கலிமாவோட மௌத்தாக்கிறியா அல்லாஹ். கடைசி நேரம் ஈமானோட மௌத்தாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த உலகத்துக்கு நீ எங்களை கலிமாவோட வர வைத்தாயா அல்லாஹ். ஈமானோட அனுப்பினாயா அல்லாஹ். அதுவே ஒரு ஆகப்பெரிய ஒரு பாக்கியம் யா அல்லாஹ். அந்த கலிமாவோட மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். கடன் இல்லாத மௌத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கையை நசீபாக்கிறியா அல்லாஹ். ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்கிறியா அல்லாஹ். ஆஃபியத்தான வாழ்க்கையை நசீபாக்கிறியா அல்லாஹ். எல்லா வியாதிகளும் இருந்து எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். எல்லா நோய்களும் இருந்து எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய சம்பாத்தியத்துக்கு அப்பால் பட்ட நோய்கள் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். செலவழிக்க முடியாத நோய்கள் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். படுக்கையில் போடக்கூடிய நோய்கள் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். எல்லா கண்ணூர்கள் சூனியங்கள் வியாதிகள் இருந்து எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், பெயர் தெரியாத நோய்கள் உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது யா அல்லாஹ். எங்களையும் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் இந்த இடத்தில் நோயாளிகளா இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அனைவருக்கும் ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். அனைவருக்கும் ஆஃபியத்தை நீ நசீபாக்கிறியா அல்லாஹ். பூரண சுகத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். எல்லா வியாதிகளும் எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய ஊர் மக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். முழு உலகத்தையும் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். நோய்களை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். எல்லா கஷ்டங்களையும் விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், பரக்கத்துடைய நிலைமைகளை தந்திரியா அல்லாஹ். பரக்கத்தை திறந்து தந்திரியா அல்லாஹ். வறுமைகளை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், பரக்கத்துக்கள் உயர்த்தப்பட்ட காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ். எவ்வளவு சம்பாதித்தும் போதாத ஒரு தன்மையை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எவ்வளவு சம்பாதித்தும் வீடுகளுக்குள் நிம்மதி இல்லாத ஒரு தன்மை யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை மன்னித்து இரக்கம் காட்டிடியா அல்லாஹ். பரக்கத்தை இறக்கி தந்திரியா அல்லாஹ். வறுமையை விரட்டி தந்திரியா அல்லாஹ். வீடுகளுக்குள் நிம்மதி சந்தோஷத்தை தந்திரியா அல்லாஹ். கொஞ்சம் சம்பாதித்தாலும் யா அல்லாஹ், மௌத்து வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமா வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் சந்தோஷமா வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். வீடுகளுக்குள் தொழுகையுடைய சூழலை உருவாக்கி தந்திரியா அல்லாஹ். குர்ஆனுடைய சூழலை உருவாக்கி தந்திரியா அல்லாஹ். இஸ்திக்ஃபாருடைய பழக்கத்தை உருவாக்கி தந்திரியா அல்லாஹ். எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். அவர்களுக்கு ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். எத்தனையோ பெற்றோர்கள் உன்னை வந்து அடைந்து விட்டார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபறுகளை விசாலமாக்கிறியா அல்லாஹ். அவருடைய கபறுகளை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ். நல்லதை சொல்லி தந்தவர்கள் யா அல்லாஹ். உன்னை பற்றி சொல்லி தந்தவர்கள் யா அல்லாஹ். இன்று கபராளிகளா இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபறுகளை விசாலமாக்கிறியா அல்லாஹ். அவருடைய கபறுகளை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ். இந்த இடத்திலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனாசாக்களையும் நீ கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். சொர்க்கத்துடைய ஜனாசாக்கள் ஆக்கி கொடுத்திரியா அல்லாஹ். ஒவ்வொரு கபறுகளையும் யா அல்லாஹ் சொர்க்கத்துடைய மாளிகைகளாக மாற்றி கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை நீ கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களுக்கு நீ இரக்கம் காட்டிரியா அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகளை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். சாலிஹான குழந்தைகளாக்கி தந்திரியா அல்லாஹ். சொல் பேச்சு கேட்கக்கூடியவர்களாக்கி தந்திரியா அல்லாஹ். ஒழுக்கமுறைகளாக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடிய குழந்தைகளாக்கி தந்திரியா அல்லாஹ். நல்ல அறிவாற்றல்களை கொடுத்திரியா அல்லாஹ். குர்ஆன்களை சுமக்கக்கூடிய ஹாஃபிதர்களாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிச் செல்லக்கூடிய ஆலிம்களாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களால் எங்களுடைய வாழ்க்கையை யா அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையாக